அது சோனாபுரம்ன்ற ஒரு கிராமம். அங்க ரவின்ற 22 வயசு பையன் இருந்தா. ரவி மிகவும் உழைப்பாளி. காலையிலே எழுந்ததும் வேளையா காய்கறிகளை நறுக்கி சாஸ் பாட்டில்கள் எல்லாம் வரிசையாக வைத்து பெரிய அடுப்புல கடாய வைத்து நூடுல்ஸ் சமைக்க ஆரம்பிச்சிடுவா. அந்த நூடுல்ஸ் எல்லாம் தள்ளுவண்டியில எடுத்துட்டு போய் தெருமுனையில நல்ல கூட்டம் வர இடத்துல கூவி கூவி விற்க ஆரம்பிப்பா. ஐயா வாங்க, அம்மா வாங்க, கூட உங்க சொந்தக்காரங்க குழந்தைங்க இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க. எல்லாருக்கும் நூடுல்ஸ் இருக்கு. நீங்க வெறும் 20 ரூபாய்க்கு இதுவரை இத்தனை சுவையான நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இப்படி அழைச்சதாலையும் நூடுல்ஸ் ரொம்பவும் சுவையாவும் மலிவாவும் இருக்கிறதால மக்கள் நிறைய பேர் அவனோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. என்னப்பா ரவி, உன்னோட கடை நூடுல்ஸ் இத்தனை சுவையா இருக்கு. நீ எதுவும் மேஜிக் பண்றியா என்ன? காலையிலே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்கடையில ஒரு தட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டாதா அந்த நாள் எனக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல ஐயா, நான் மத்தவங்கள மாதிரி நூடுல்ஸ்ல வெறும் பெப்பர் மசாலா சாஸ் இது மட்டும் கலக்கல, என்னோட அன்பையும் கலந்து கொடுக்கறதால தான் இத்தனை சுவையா உங்களுக்கு தெரியுது. மறுநாள் கிளிகள் சத்தத்தோட அந்த பொழுது விடிஞ்சது. அப்போ ரவியோட நண்பன் முருகன் கடைக்கு விரைந்து வந்தா. ஏய் ரவி, ஒரு தட்டு நூடுல்ஸ் போடுடா. இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போட்டு பெண்டு எடுத்துட்டாங்க. உன் நூடுல்ஸை சாப்பிட்டாதான் எனக்கு சோர்வு போகும் போல. நல்லா காய்கறி சாஸ்லா போட்டு செய்டா. சரிடா முருகா, உனக்குன்னே நான் ஸ்பெஷலா செய்யறேன். சூடாக இருக்கும்போது சாப்பிடு. இதுதான் என் கடையின் ஃபேமஸ் நூடுல்ஸ். எல்லாரும் இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. முருகன் அந்த நூடுல்ஸை ஆர்வமா வாங்கி சுட சுட சாப்பிட ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்படி சொன்னா, அடடா ரவி, உன்னோட கடை நூடுல்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. மக்கள்லாம் சொல்றது போல உன் கையில ஏதோ மேஜிக் தான் இருக்கு போ. இந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டாடா? என்னடா முருகா, எதுவா இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல. இங்க சொல்ல முடியாதுடா. சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு வா, அங்க பேசிக்கலாம். அப்படி என்னடா விஷயம் இங்க சொல்ல முடியாதது? இப்பவே சொல்லுடா, பரவாயில்ல. முருகன் எதுவும் சொல்லாததால ரவி அவ சொன்ன இடமான ஆத்தங்கரைக்கே போனா. என்னடா முருகா வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. நாளைக்கு கடையை திறக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சீக்கிரம் சொல்ல வந்ததை சொல்லுடா. அட, உன்னோட கடையை பத்தி தாண்டா உங்ககிட்ட பேச வந்த. என்னோட கடையை பத்தி என்னடா பேச போற? உன் கடை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மக்களும் உன்னோட நூடுல்ஸை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா நீ இப்படியே 20 ரூபாய்க்கு வித்தா எப்போ சம்பாதிக்கிறது? அதுக்கு தான் ஒரு யோசனை சொல்ற. நீ இப்போ சேர்க்கிற காய்கறி பெப்பர் சாஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கோ. அதுக்கு பதிலா நூடுல்ஸ்ல கோஸ் அதிகப்படியா கலந்துக்கோ. தட்டோட அளவு குறையாது, சுவையும் இருக்கும், லாபமும் பெருகும். இப்போ இந்த சிறிய கடை தான் என் உலகம். மக்கள் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். இந்த யோசனைலாம் வேணாண்டா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ரவி இப்படி சொல்றத கேட்டதும் முருகன் அமைதியான ஆபரம் அங்க இருந்து வீட்டுக்கு போன பிறகும் ரவிக்கு அவன் நண்பனான முருகன் சொன்னதுதான் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தூங்க போயிட்டா. பிறகு காலையில எழுந்த ரவி முருகன் சொன்னது போலவே காய்கறியோட அளவை குறைச்சா சாஸ் பாட்டிலும் எப்பவுமே 4 பாட்டில் இருக்கும். 2 பாட்டில் ஆனது. அப்புறம் நூடுல்ஸோட அளவு குறைச்சு அதிகமா கோஸ் கலக்க ஆரம்பிச்சா. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு எப்பவும் போல கடையை திறந்து நூடுல்ஸ் விற்க ஆரம்பிச்சா. தம்பி, எனக்கு ஒரு தட்டு நூடுல்ஸ் கொடுப்பா. வேலைக்கு போகணும், ரொம்ப பசியா இருக்கு. சற்று அதிகமா போடுங்க. நான் தினமும் உங்க கடையில தான் சாப்பிடுவேன். இதோ இந்தாங்க உங்க தட்டு. 20 ரூபாய் கொடுங்கண்ணா. எல்லாருக்கும் ஒரே அளவுதான். நம்ம கடையில யாருக்கும் பாகுபாடு இல்ல. அப்படி சொல்லிட்டு ரவி நூடுல்ஸ் தட்டு அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தா. நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு அறவயிரோடையும் ஆபரம் அரமணதாகவும் இப்படி சொன்னாரு. தம்பி, முன்னாடி சாப்பிட்டப்போ தட்டு நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கே. நான் சாப்பிட்டாலும் பசி போகலையே, என்னாச்சு? அட, அது உங்க கற்பனை அண்ணா. அதே அளவுதான் இருக்கு. பொருள் விலை ராக்கெட் வேகத்துல ஏறுது. அதுக்கேத்த போலதான் நூடுல்ஸ் அளவும் இருக்கும். அடுத்த நாள் இளம் விவசாயி செல்வம் கடைக்கு வந்தார். ரவி, ஒரு தட்டு நூடுல்ஸ் கொடுப்பா. நான் வயல்ல இருந்து கடுமையா வேலை செஞ்சுட்டு வர ரொம்ப பசியாவும் களைப்பாவும் இருக்கு. இந்தா 20 ரூபாய். நல்லா சூடா கொடு. ரவி நூடுல்ஸ் போட ஆரம்பிச்சா. செல்வம் பசியோட காத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டு செல்வம் இப்படி சொன்னாரு. ரவி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இங்கதான் சாப்பிட்டேன். அப்போ தட்டு நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆப்ரம் நூடுல்ஸ் அளவோட கோஸ் அளவு தான் அதிகமா இருக்கு. என்னாச்சு? நீ ஏன் இப்படி செய்யற? செல்வம் அண்ணா, எல்லாம் விலை ஏறி போய் நிக்குது. நான் என்ன செய்யறது? காலையில இருந்து கடைக்கு 50 பேர் வந்திருப்பாங்க. யாரும் எதுவும் சொல்லல. நீங்க இப்படி சொன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த விலைக்கு இதுவே அதிகம். அதான் என்னால அதிகமா போட முடியல. அதனாலதான் இப்படி. விலை ஏறினால் விலையை கூட ஏற்றலாம். ஆனா அளவை குறைப்பது நல்லது இல்ல. மக்களை ஏமாற்ற நினைக்காத அப்புறம் பின்னாடி பலன் அனுபவிப்ப.
செல்வம் சந்தேகத்தோடயே அங்கிருந்து போனாரு. அந்த இரவு ரவி வீட்டுக்கு தான் சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் அவங்க அம்மா கிட்ட காண்பிக்க ரொம்பவும் ஆவலா போனா. வீட்ல ரவியோட அம்மா அவனுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா லட்சுமி அவனை பார்த்து இப்படி கேட்டாங்க. ரவி, இன்னைக்கு கடை எப்படி இருந்துச்சு? ஏதோ நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா? என்ன அப்படியே ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ நேர்மையானவ, உனக்கெல்லாம் நன்மையாவே நடக்கும். அம்மா வியாபாரம் நல்லா தான் நடக்குது. அதுக்கு காரணம் நூடுல்ஸோட அளவையும் காய்கறி அளவையும் குறைச்சுட்ட. அதுக்கு பதிலா கோஸோட அளவு அதிகமாக்கிட்ட. அதனால அதிகமான லாபம் கிடைச்சிச்சு. ரவியோட அம்மா ரொம்ப கடுமையா கோவப்பட்டாங்க. என்னடா சொல்றே? மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை குறைக்கிறியா? மக்கள் உன்னோட கடையை நம்பிதானே சாப்பிட்டு வராங்க. அவங்கள ஏமாத்தி கிடக்கிற லாபம் நிரந்தரம் இல்ல. இதோட நிறுத்திக்கப்பா, இல்லன்னா பின்னாடி ஏதும் பிரச்சனை ஏற்படும். அம்மா, இதுதான் பிசினஸ். உங்களுக்கு எதுவும் தெரியாது. நேர்மையான வழியில சம்பாதிச்சா நம்ம எப்போ பணக்காரங்களாவது எனக்கு லாபம் தான் முக்கியம். நீங்க எதுவும் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. பிறகு மறுநாள் காலையில ரவியோட நண்பனான முருகன் ரொம்ப பதட்டமா மூச்சு வாங்க ஓடி வந்தா. ரவி, பெரிய பிரச்சனைடா. அரசாங்க அதிகாரிங்க எல்லா கடைகளையும் ஆய்வு செய்ய வர்றாங்க. உணவு அளவு சரியா இருக்கா, கலப்படம் இல்லாம இருக்கான்னு பார்க்க போறாங்களா? நீ இப்போ என்னடா பண்ண போறே? ரவி அலட்சியமா இப்படி சொன்னா. அடா, அது ஒண்ணு இல்லடா. அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன். நீ பயப்படாத. சில நிமிஷத்திலேயே அதிகாரிகள் அவ கடைக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அது வரைக்கும் தைரியமா பேசுற ரவி பயந்து போனா. இந்த தட்டு 20 ரூபாய்ன்னு எழுதிருக்கீங்க, ஆனா அளவு ரொம்ப குறைவா இருக்கே. இது மக்களை ஏமாத்துறது போல இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ரவி கொஞ்சம் பதட்டமான குரல்ல இப்படி சொன்னா. சார், விலைவாசி ஏறினதால தான் நூடுல்ஸ் அளவையும் காய்கறி அளவையும் குறைச்ச. நான் வேற எதுவும் தப்பு பண்ணல. உங்க உணவை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கலப்படம் பண்ணிருக்கீங்கன்னு வந்திருக்கு. அதனால உங்க கடையின் 3 மாசம் மூடி வைக்கிறோம். அப்புறம் அந்த அதிகாரி போனதும் ஊர் மக்கள் இப்படி சொன்னாங்க. தம்பி, நாங்க முன்னாடியே சொன்னோம்ல அளவு குறைச்சு போடாதீங்கன்னு. நாங்க உங்க கடையையும் உங்களையும் நம்பி வந்தோம். நீங்க இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, விடுங்க. யாருக்கா இருந்தாலும் வாழ்க்கை இன்னொரு வாய்ப்பு தரும் உங்களுக்கு. அது கிடைச்சிருக்கு. மீண்டும் முன்ன மாதிரி நேர்மையா இருங்க. பிறகு 3 மாசம் கழிச்சு கடையை திறந்தாரு. ரவி திரும்பவும் அதே 20 ரூபாய்க்கு நூடுல்ஸ் விற்றாரு. ஆனா இந்த முறை மக்களோட வயிறும் நிறைஞ்சிச்சு. அவங்க மனசு நிறைவானுச்சு. மக்கள் எல்லாரும் ரவிய வாழ்த்துனாங்க. உங்க புள்ள இப்ப ஊர்ல நல்ல பேரோட இருக்காருமா. நீங்க அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். மகனே, தவறு செய்தவன் திருந்தினால் அவன் பெரியவன். நீ பெரியவன் ஆகிட்ட. நீ வாழ்க்கையில நல்ல பாடம் கத்துக்கிட்ட. இனிமே உனக்கு நன்மைதான் வந்து சேரும். இப்படிதான் நண்பர்களே, ரவி நல்ல பாடம் கத்துக்கிட்டதோட அந்த ஊர் மக்கள் கிட்டயும் நல்ல பேரோட நியாயமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்து வந்தா.